வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது வேக் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 9 எபிசோட்ஸ், ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 30 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமா பிட்ஸ் அண்ட் பீசஸா ஒரு வழியா இந்த சீரிஸை பார்த்து முடிச்சிட்டேன். இந்த சீரிஸ் ஆக்சுவலா 6 பெண்கள் சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டான்ஸ் ட்ரூப், அதோட பேர் தான் வேக் கேர்ள்ஸ். இந்த 6 பெண்களோட லைஃப்லயுமே வெவ்வேறு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். இவங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நபர் தான் லூப்பா அப்படின்றவங்க. இவங்களோட எண்ணம் அப்படின்றதே ஒரு நல்ல டான்ஸ் ட்ரூப்பை உருவாக்கணும் அப்படின்றது தான். இவங்க ஆக்சுவலா ஒரு லெஸ்பியனா இருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். அதெல்லாம் மீறி இந்த டான்ஸ் ட்ரூப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எப்படி உருவாகும் அப்படின்னா, இஷானி அப்படின்ற ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் வேக்கிங் அப்படின்ற ஒரு ஸ்டைல் ஆஃப் டான்ஸை ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவா. யூஎஸ்ல இருக்கக்கூடிய கே கிளப்ல இருந்து ஆரிஜினேட் ஆன ஒரு ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த டான்ஸை வச்சு ஒரு ட்ரூப்பை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த லூப்பா எடுக்கக்கூடிய முயற்சி தான் அந்த வேக் கேர்ள்ஸ் அப்படின்ற இந்த ட்ரூப். அந்த ட்ரூப்ல இருக்கக்கூடிய பெண்கள் ஒருத்தரோட லைஃப்லயும் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, ஆஸ் அ டீமா இவங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் இவங்க சாதிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த சீரிஸோட கதை. எனக்கு இந்த சீரீஸ்ல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த வேக்கிங் அப்படின்ற அந்த ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் இருக்குல்ல, அதை பத்திய ஒரு நாலேஜ் அப்படின்றது இந்த சீரீஸ்ல ரொம்ப நீட்டா சொல்லியிருந்தாங்க. எப்படி உருவாச்சு அண்ட் அதோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஓரளவுக்கு வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை வச்சு ஒரு டான்ஸ் ட்ரூப் ஃபார்ம் ஆகுறது, அதுவும் அந்த 6 பெண்களை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த சீரிஸ் ஒரு ப்ராக்ரெசிவான சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். நிறைய முற்போக்கான கருத்துக்களை பேசியிருப்பாங்க. அதுல முக்கியமா எல்ஜிபிடி ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் அப்படின்றது இதுல பேசப்பட்டிருக்கும். அதே மாதிரி இதோட ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி ஜாலியா லைட் ஹார்ட்டடா போகக்கூடிய ஒரு சீரிஸ் தான். எனக்கு என்னன்னா, இந்த சீரிஸ்ல இன்னுமே கொஞ்சம் அந்த டான்சிங் ரிலேட்டட் போர்ஷன்ஸ் அப்படின்றது அதிகமா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதுலயும் எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் மெகா டான்ஸ் ஷோ அப்படின்ற மாதிரிலாம் வைப்பாங்கலாம் எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்குலாம் எதுவுமே காட்டவே இல்லை. ஆல்சோ டியூரேஷன் அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய ஃபிளா தான். ஆக்சுவலா 9 எபிசோட்ஸ்ல இந்த கதையை சொல்லணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. கண்டிப்பா இன்னுமே கிறிஸ்பா சொல்லியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னுமே எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே அமைச்சிருந்திருக்கலாம். பட் ஓவரால் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3/5. அடல் கன்னடா பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.